ரம்யா, சூர்யா சார் வந்திருக்காருடி. தயவு செஞ்சு அவரை போக சொல்லு ரம்யா. ப்ளீஸ் டி, போக சொல்லு. உடனே போக சொல்லு. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஏய் சரி, நீ எதுக்கும் பயப்படாத. இல்ல ரம்யா, பங்கஜ் சார் என்ன டெஸ்ட் பண்ணதா சூர்யா சார் இங்க அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். சூர்யா சார் கிட்ட நான் நிச்சயம் பேச மாட்டேன். ப்ளீஸ் ரம்யா, போ ரம்யா, போ போ. அம்மா, இது என்னடா ஆச்சரியம்? இப்பதானே உன்னை வீட்ல பாத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள இங்க எப்படி வந்த? என்ன என்னையும் ஃபாலோ பண்றியா? சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. இங்க எதுக்குமா வந்தீங்க? அந்த பொண்ணு வீடு இங்க தானே இருக்கு. எந்த பொண்ணுமா? அதான் அந்த பொண்ணு அனு. ஏய், சூர்யா அடிக்கடி சொல்லுவான்ல, அனு அந்த பொண்ணு இங்க தானே இருக்கா. அம்மா, நீங்க முதல்ல கிளம்புங்கம்மா. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க வரக்கூடாதுமா. இவ்ளோ தூரம் வந்துட்டேன். அந்த பொண்ணு யாருன்னு ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேனே. அம்மா, இங்க தீப்பெட்டி சைஸ்ல 30-40 வீடு இருக்குமா. எந்த வீடுன்னு நீங்க எப்படி தேடுவீங்க? கேட்டா சொல்ல போறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா? அம்மா, சூர்யாக்கு தெரிஞ்சா என்னை திட்டுவாமா. முதல்ல கிளம்புங்கம்மா. ஆமா, சூர்யாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவான்ல. கண்டிப்பாம்மா, அதுவும் சொல்லாம வேற வந்திருக்கீங்க. ஆமா பங்கஜ், அவனே அணுவை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லியிருந்தான். இப்ப நானா வந்து பார்த்தது தெரிஞ்சா அவன் நிச்சயம் வருத்தப்படுவான். நீ சொல்றது கரெக்ட் தான் பங்கஜ். அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது நீங்க வந்திருக்கலாமேம்மா. ஆமா பங்கஜ், கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட. சரிம்மா, நீங்க கிளம்புங்க. ஏய், அம்மாவை எங்க கூட்டிட்டு வரணும், எங்க கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிற அறிவில்லை உனக்கு? அவனை ஏன் பாத்திட்டுற? நான் தான் அவனை கூட்டிட்டு வர சொன்னேன். சரிம்மா, நீங்க வண்டியில இருங்க. ஏய், எடு வண்டிய. அது எப்படி பங்கஜ் கரெக்டா வந்தான்? என்னையும் ஃபாலோ பண்ண ஆள் வச்சிருக்கான் போல. இவ்வளவு தூரம் வந்தும் அந்த பொண்ணை பார்க்க முடியாம போயிடுச்சு. சூர்யாவே வந்து அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு எழுதியிருக்கோ என்னவோ. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே. ஆத்தா வந்திருக்கா, ஆத்தா மகமாயி வந்திருக்கா. சாமியாடி அம்மா இல்ல? சங்கர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து. அம்மா, நீங்க இங்கேயும் வருவீங்களா? ஆத்தா 1000 கண்ணுடையாள் தாயி. அங்கேயும் இருப்பா, இங்கேயும் இருப்பா, எங்கேயும் இருப்பா. நீயா இங்க வந்தியா மகளே? ஆமாம்மா, ஒரு பொண்ணை தேடிட்டு வந்தேன். ஆனா பார்க்க முடியல. வெளியே தேடாத தாயி, உன் மனசுக்குள்ளே தேடு. உள்ள வச்சுக்கிட்டு வெளியில தேடுனா எப்படி தாயி கிடைக்கும்? ஆத்தா உன் மனசுக்குள்ளே இருக்கா தாயி. அவளுக்கு தெரியும் மகளே, உன்னை எப்படி எங்க யார பார்க்க வைக்கணும்னு. அவளே கூப்பிட்டுக்குவா. ஓ தாயி, ஓ, அந்த மகமாயி உனக்கு வழி காமிப்பா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. பங்கஜ் சார் ஏண்டி இன்னைக்கும் வந்தாரு? எனக்கு தெரியல அனு.
அவர் என்ன பார்த்ததுமே போன்னு ரொம்ப கோவமா சைக்கிள்ல சொன்னாரா. நான் பயந்துட்டேன் அனு. உடனே அங்கிருந்து வந்துட்டேன். சூர்யா சார் யாரையுமே பார்க்காம அப்படியே கிளம்பி போயிட்டாரா ரம்யா? ஐயோ எனக்கு தலையே சுத்தது ரம்யா. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. எனக்கு அந்த பங்கஜ் சாரை பார்த்தாலே பயமா இருக்கு அனு. ரம்யா, ஆமா எனக்கும் தான். ஒரு தடவை துப்பாக்கி எடுத்து என் வாயில வச்சாரு பாரு. ஆமா ரம்யா, அவர் ரொம்ப டெரரு. அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னையும் ஒரு தடவை ரோட்ல மறிச்சு இப்படிதான் மிரட்டினாரு சம்பத். அன்னையில இருந்து எனக்கும் ரொம்ப பயம். அனு, நீ சொன்ன மாதிரி உன்னை டெஸ்ட் பண்ணதான் வந்திருப்பாருன்னு தோணுது. என்னமோ சொல்லி சூரிய சரியும் போக சொல்லிட்டாரு போல. ரம்யா, சும்மா பயம் பயம்னு சொல்லி அனுவை நீ ரொம்ப டென்ஷன் பண்ணாத. அனு, நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. நீ எதை பத்தியும் யோசிக்காத. இல்ல, நான் ஆபீஸ் போக போறதில்ல. போகலைன்னா பங்கஜ் சார் எவ்வளவு சொன்ன பின்னாடி எப்படி போறது? அது உனக்கு கிடைச்ச வேலை. அதையா நீ ரிசைன் பண்ணும்? நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா, மாட்டேன். கரெக்ட் சம்பத். இங்க பாரு அனு, என்ன பிரச்சனை வந்தாலும் நேரா என்கிட்ட வந்து சொல்லுன்னு சூர்யா சார் சொல்லிருக்காரா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீயா டிசைட் பண்ணி முடிவெடுக்கிறது சரியில்லை அனு. ஓகே, கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். ஹெட் டைல போட்டு பார்த்துடலாமா? ஹெட் விழுந்தா நீ ஆபீஸ் போற, டைல் விழுந்தா நீ ரிசைன் பண்ணிக்கோ. ஓகேவா? ஹெட்ஸ். அனு, நீ கண்டிப்பா ஆபீஸ் போற. ஆமா, போற. உனக்கும் சூர்யா சாருக்கும் இடையில உருவான ரிலேஷன்ஷிப்க்கு அடிப்படையே நம்பிக்கை தாண்டி. அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்தியே ஆகணும் அனு. ஆமா. ஆனா ரம்யா, நீ பங்கஜ் சார் சொன்னதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத. நீ சூர்யா சார் கூட இருந்தா அவர் உயிருக்கு ஆபத்துங்கிறது நம்புற மாதிரியா இருக்கு. நீ என்ன செய்யறதா இருந்தாலும் சூர்யா சார் கிட்ட சொல்லிட்டு தாண்டி செய்யணும் அனு. அதுதான் கரெக்ட். என்னவா இருந்தாலும் சார நேர்ல பார்த்து சொல்லு. அப்பதான் எல்லாமே சரியா வரும். பாத்தியா தீனா, அனு வரலன்னதும் நீல் எவ்வளோ அப்செட் ஆயிட்டான்னு. நீல் என்ன இன்னைக்கு இப்படி இருக்கான்? எப்பவுமே ஆக்டிவா இருப்பான். இப்ப தேவதாஸ் மாதிரி ஆயிட்டான். லவ் வந்தா ஏன்டா பசங்களாம் இப்படி ஆயிடுறீங்க? ஏன் பொண்ணுங்களாம் அப்செட் ஆகாம சிரிச்சுட்டேவா இருப்பீங்க? பசங்க மட்டும் தான் அப்செட் ஆவாங்களா? ஓகே நம்ம ஆர்கியூமெண்ட்ஸை அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆஃபீஸ் லவ் பட்ஸை போய் பார்ப்போம். சொப்னா, அனு வரலையா? தெரியலையே.
அடிக்கடி வாட்ச் பார்த்தா டைம் சீக்கிரம் போயிடுமா? அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்க. வாட்? நீ யாருக்காக காத்துட்டு இருக்கியோ அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன். உன் வேலை தானா? இது நல்ல கதையா இருக்கே. நாட்டுல எங்க எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா உனக்கு? சந்தேகம் இருக்க வேண்டியதான். அதுக்காக இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ஓவர் சூர்யா. ஏன் வரமாட்டா இன்னைக்கு? உனக்கு யார் சொன்னா? பங்கஜ், என் வாழ்க்கையில ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க நீ ஒருத்தன் தான் இருக்க. அது உனக்கே நல்லா தெரியும். ஆனா இப்போ என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட கூட சொல்ல முடியாத நிலைமை. ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சா உடனே என் வயசை காரணம் காட்டி நான் சொல்ல வந்த விஷயத்த டைவர்ட் பண்ணி ஒரு குற்ற உணர்ச்சியை கொண்டு வந்துடுறேன். அப்ப எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் பழைய ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கோ ப்ளீஸ் டா. நானும் இதே தான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீயும் பழைய சூரிய பிரகாஷா மாறு. புஷ்பம்மா, எங்களுக்குலாம் வீட்டுல வேலை இல்லையா? இதை விட வேகமா ஒருத்தி எப்படிதான் அடிப்பாளா? வேணா நீ வந்து அடிச்சு தெரியா? நானும் பாக்குறேன் நீ வேகமா அடிக்கிற அழக. வந்துட்டான் காலங்காத்தால. வேலை இருப்பான் வேலை. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு அப்படி என்னதான் வேலை இருக்கு? உனக்கும் சேர்த்து தானே உன் புருஷன் சமைச்சு வச்சுட்டு காலையில வேலைக்கு போறாரு. சாதாரணமா ஒரு வார்த்தை சொன்னதுக்கா என் குடும்பத்தில் இருக்கிற புஷ்பா? பின்ன என்ன பின்ன? நல்லா இருந்து பொறுமையா அடிச்சிட்டு போ. வேகமா அடிக்கிறேன்னு இருக்கிற ஒரு குழாயும் உடைச்சிடாத. எப்படித்தான் இவளெல்லாம் இவ புருஷ சமாளிக்கிறானோ. அப்பா கொஞ்சம் அசந்தா தூக்கி சாப்பிட்டுருவாளுங்க. ஒவ்வொருத்திக்கும் வாயி வாழைத்தார் சைஸ்ல எல்லாம் இருக்கு. ரம்யாமா, இப்படித்தான் பறக்க பார்த்துட்டு வருவீங்களா? கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சு ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்தா தண்ணி லாரி மாதிரி வந்து மோதுறீங்க. குடம் வேற உடைஞ்சு போச்சு. என்ன பிளாஸ்டிக் குடம் தானே? என்னவோ தங்க குடமே உடைஞ்சு போயிட்ட மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க புஷ்பா. இடிக்கிறது இடிச்சிட்டு நக்கல் வேற பண்றீங்களா? ஏற்கனவே எனக்கு இடுப்பு வலி. அதுல கஷ்டப்பட்டு குடத்தை தூக்கிட்டு போனா அது தள்ளி விட்டதும் இல்லாம கிண்டல் வேற என்ன? எல்லாத்துக்கும் உங்க பொண்ணு தான் காரணம். என்னது? கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வேணாங்களா? அந்த மாதிரில இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் கரெக்டா தான் சொல்றோம். எல்லாத்துக்கும் உங்க பொண்ணு தான் காரணம். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நேத்தோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு நைட் எல்லாம் உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காளுங்க? அப்படி என்னத்தை தான் பேசுவாளுங்க? இவங்க பொண்ணு வீணா போனது இல்லாம ஏன் பொண்ணையெல்லாம் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கா? ஐயோ, அப்படி என்னத்தை தான் பேசுவாளுங்களோ அந்த ரெண்டு பேரும். ஒரு அளவுல ஒண்ணு தெரியுமா? நேத்து எப்படா நைட்டு வீட்டுக்கு வந்து தொலைவான்னு என் பொண்ணுக்காக காத்து காத்து என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. நைட் தூங்குறதுக்கும் நேரமாயி போச்சு. காலையில எந்திரிச்சதுல இருந்து எனக்கு என்னவோ கிறுகிறுன்னு தலையை சுத்திட்டு வருது. அதனாலதான் கவனிக்காம உங்க மேல மோதிட்டேன். இப்ப புரியுதா எல்லாத்துக்கும் உங்க பொண்ணுதான் காரணம்னு? அம்மா தாயே, என் மேல வந்து மோதனத்துக்கு இவ்வளவு பெரிய கட்டுக்கதெல்லாம் கட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆஹா, இவ பொண்ணு லேட்டா வந்தாளா, இவ தூங்கலையா அதனால வந்து மோதினாளா? இங்க பாரு, உன் பொண்ண நீ கண்டிச்சு வை. என் பொண்ணோட பழகாதன்னு சொல்லு. என் பொண்ண நான் பாத்துக்கிறேன். இது வாயா இல்ல கால் வாயான்னு தெரியல. ச்சே, எப்படி எல்லாம் பேசுறாங்க பாரு.
என்ன ரஜினி, இன்னைக்கு ஆட்டமெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ணே இது சும்மா வெத்துக்கோடானே. அண்ணே என்கிட்ட வாங்கி கொடுத்தா வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான். ரகுபதி தங்கச்சின்னா சும்மாவா என்ன? இதுக்கெல்லாம் அசர்ற குடும்பமா நம்ம குடும்பம். நல்லா சரியா கொடுத்தமா. இப்படிதான் பதிலுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி நான் வரேம்மா. என்கிட்ட வாங்கி கொடுத்தா சும்மா விட்டுருவேனா? சும்மா கிழிச்சு விட்டுற மாட்டேன். கிழிச்சு சரியா சொன்னீங்க ரந்தினியம்மா. அவளுக்கு நீங்க தான் சரி. அனு வந்ததும் எனக்கு எப்படியாச்சும் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடணும். லவ் பேர்ட்ஸ்குள்ளே ஏதோ கோல்டு வார் போல. அதான் ஃபோன் கூட பண்ணாமல் நேரில் கன்வின்ஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கான். கரெக்ட் கரெக்ட். கூடல் எபிசோட் போய்கிட்டு இருக்கு. சொப்னா, நான் கேட்ட ஃபைல் ரெடி ஆயிடுச்சா? எஸ் மேம், ஜஸ்ட் 5 minutes. ஓகே. இவனுக்கு சென்ஸே கிடையாது. கோபி, கோபி. வந்துட்டேன்க்கா. அக்கா, உனக்கு அறிவே கிடையாதா? தெரியலக்கா. இது வரைக்கும் நீ சொன்ன பதில்லையே இப்ப சொன்ன பாத்தியா பதில்? அதான் ரொம்ப சூப்பர். ஆமா, கரெக்ட் டைம்க்கு எதுவுமே கொண்டு வர மாட்டியா? வர வர உனக்கு அலட்சியம் கூடிட்டே போகுது. ஐயோ அக்கா, எனக்கு நீங்க தெய்வம் மாதிரிக்கா. உங்களை போய் நான் அலட்சியப்படுத்துறேனா? ஐயோ, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பதறுதுக்கா, பதறுதுக்கா. இப்ப எதுக்கு இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ற? ஃபர்ஸ்ட் மொபைல்ல சினிமா பாக்குறத குறை. அக்கா, சினிமாலாம் நான் பாக்குறதே இல்லக்கா. ஃபுல்லா டிக்டாக் தான். இப்ப அதுவும் இல்லாம கையெல்லாம் உடைஞ்ச மாதிரி இருக்குக்கா. மார்னிங்ல வந்தாச்சா? இப்பதான்க்கா வந்தாங்க. பிரசாதம் ஏதாவது கொடுத்தாங்களா? ஒன்னும் கொடுக்கலக்கா. அது எப்படி கொடுப்பாங்க? ஏன்க்கா, எம்எல்ஏ ஏதாவது பெரியமா கோமா? நான் டிக்டாக் பண்றது பெரியமாக்கு தெரிஞ்சிருச்சா? இடியட். கோயிலுக்கு போயிருந்தா தானே உனக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. கோபி, இத்தனை நாள் கோயிலுக்கு போகும்போது என்னைக்காவது என்ன கூப்பிடாம போயிருக்காங்களா? இன்னைக்கு அவங்களா போயிருக்காங்கன்னா, அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிருக்காங்கன்னா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஒருவேளை இவங்க குளிச்சு ரெடியாகாம இருந்திருப்பாங்களோ? அக்கா, எனக்கு இதெல்லாம் புரியாதுக்கா. நீங்களே சாப்பிட்டு யோசிங்க. நான் அனுப்பின மெசேஜுக்கு சூர்யா சார் கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. அவர் மெசேஜை பார்த்தாரா பார்க்கலையானே தெரியல. ஃபோன் பண்ணானா பங்கஜ் சார் ஃபோனை பிக் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு பயமா வேற இருக்கு.